அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போது சமீப காலமாக பேசினேன். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரியவர்கள், அவங்க கூட தான் ஒரு ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி பேசியிருக்கேன். அவங்கக்கிட்ட பேசும்போது தான் தெரியுது, இன்றைக்கி எல்லாரோட லைஃப்லேயுமே ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்குது. அவங்க 2 பேரும் அவங்க பசங்களோட லைஃப்பை பற்றி சொன்னாங்க. ஒருத்தர் என்னடானா லவ் பண்ணி டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன்னாரு. இன்னொருத்தர் என்னன்னா அவங்க பையனுக்கு டைவர்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்றாங்க. என்னன்னா கேட்டால் எல்லாமே அந்த 2 பேரும், அவங்க சொன்ன 2 பேருமே அவங்களோட சொந்தக்காரங்களோட பொண்ணு. ஒருத்தர் மச்சான் பொண்ணை கல்யாணம் பண்ணதான் அவர் பையனுக்கு. இன்னொருத்தவங்க தங்கச்சியோட சொந்தம். கிட்டத்தட்ட எல்லாருமே ஒரு சொந்தங்களுக்குள்ளே தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஆனாலுமே டைவர்ஸ் வாங்குறாங்க. இன்றைக்கி சூழ்நிலையே அப்படி ஆயிடுச்சா? எல்லாருமே தடவை தோத்துடுறாங்களா? செகண்ட் டைமில் தான் ஜெயிக்கிறாங்களா? தெரியல. லைஃபே ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக தான் போயிட்டுருக்கு போல். இந்த விட்டு கொடுத்து வாழறது, இந்த விட்டு கொடுக்கறதுன்றதே நான் அப்படி மீன் பண்ணல. வாழ்க்கைனாலே பிரச்சனை இருக்குன்றதே இது உடனே பையன் மேலே பசங்க பொண்ணு மேலே அப்படிலாம் நான் சொல்லலை. பட் அக்செப்டன்ஸ் ஏன் இல்லை? லைஃப்பில் எல்லாருக்குமே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யுது. அப்படியே நம்மளோட முன்னாடி ஜென்ரேஷனை பாருங்களேன். அவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை இல்லாமல் இருந்ததா? இன்றைக்கி வரைக்குமே பிரச்சனை இருக்கும். உங்கள் அப்பா அம்மாவை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் தெரியல ஏன் அப்படி போயிட்டுருக்கு. யாருக்குமே இந்த தனியாக இருக்கிறது கேட்டால், தனியாக இருக்கும்போது சந்தோஷமாக இருக்க மாதிரி எல்லாருமே சொல்லுவோம். ஆமாம், ஜாலி தான். கமிட்மெண்ட் இல்லைன்னா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம என்ன வேணால் பண்ணலாம், எங்கே வேணால் போகலாம். ஆனால் அது சமூக கட்டமைப்பே இல்லையே. இப்போ எல்லாருமே